ரொம்ப நாளாக ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணோம், ஆனால் அது செயல்படுத்த முடியல. அப்போ தான் ஒரு வாட்ஸ்அப்புக்கு கால் வருது மோகன் கிட்டே இருந்து. நம்மகிட்ட படித்த பசங்களாம் எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அது இது கூட தேவையில்லை. இப்போ இது அதில் உள்ள சந்தோஷம் கூட இல்லை. இப்போ இந்த பசங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ இங்கே என்னுடைய பர்சனலாக என்னுடைய லைஃப் டைமில் 12th முடிச்ச அப்புறமா நிறைய என்னுடைய கேரியர் குரூப்லேயும் சரி என்னுடைய எல்லா வேலையும் என் கூட இருந்தது கோபி. ரீசெண்டாக எனக்கு நிறைய பர்சனலாக ப்ராப்ளம் வரும்போது தெற்கே பாய் கங்காதரனும் பார்த்தசாரதியும் தான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது இந்த இதை வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தெற்கே பார்க்கும்போது அவங்ககிட்ட நாங்கள் பேசவே மாட்டோம், ஒதுங்கி போவோம். யாராவது பின்னாடி இந்த வருஷம் வருது அப்படிங்குவாரு. அதில் சார் பக்கத்து வருஷம் வருதுன்னு பக்கத்து வருஷம் கவுண்ட் மிஸ்ப்பாங்க. அங்கெல்லாம் வராது, நீங்களாம் மாட்டீங்க, எனக்கு தெரியும் அப்படிங்குவாரு. ஸோ ஐயோ முக்கியம். ஆனால் இத்தனை பேர் வந்து ஒரே மனசோட ஒரே சிந்தனையோட யாரையும் ஏற்றுக்காரங்க இல்லாமல் காலத்தில் விழாத குறையாக கூப்பிட்டு இது கூட்டணும் தான் வச்சதுக்கு சாதாரண வேலை இல்லை. இதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது ராஜ் வந்து வேதனை பற்றி சொன்னது ஒரு வார்த்தை, மச்சான் கலங்காத மாதிரி ஃபோன் பண்ணாங்க மச்சான். சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 2003 போயிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் நான் வந்து ஹைட் ஜம்ப் லாங் ஜம்பில் ஃபஸ்ட்டு வரணும் நான் நல்லா ஆசைப்பட்டேன். அது வந்து அப்புறம் ஸ்கூலில் நான் தான் கேப்டனாக இருந்து இதில் லாஸ்ட்டாக நான் தான் சேர்ந்து வாங்கினேன். எதனால ஃபெயில் பண்ணுறது தெரியும். சின்ன வாழ் தான் நாங்கள் ஸ்கூலில், பெரிய வாழ் கிடையாது, சின்ன வாழ் தான். அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்டில் ஃபெயில். இந்த கைட் ஷெடியூலில் எங்களையும் நினைத்து ஸ்கூலையும் நினைத்து அன்பா வந்து வீட்டில் சேர்த்து பிள்ளைங்களாம் வந்து இந்த யூனிஸ் கொடுத்து நம்ம மாணவர்கள் அன்பா கூட்ட அதே எல்லாத்தையும் குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் அவர் பத்து பேரை சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ட்டேன். அவர் தான் வெளியே அனுப்பிட்டாரு. அது கிளாஸ்ல வந்து நாங்க எதுவுமே பிரேக்லாம் டிஃபன் பாக்ஸ் போட்டு சாம்பார் எங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. இப்போ இருக்கிறவங்களும் கைட் பண்ணுறாங்க, இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க கைட் பண்ணி, ஏன்னா பிள்ளைங்க வந்து மொபைல்லே தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மொபைலோட இது இல்லாமல் அவங்க வந்து வெளியே வரணும், அந்த மொபைலோட வெளியில் வரணும் அவங்க. ஆமாம், அந்த இதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா அதனால நிறைய கெட்ட பழக்கம்லாம் வர்றதுனால அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அந்த இதில் இருந்து அவங்க வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க பிள்ளைங்க. சந்தோஷமாக ஒரு நல்ல போஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதால் நம்மகிட்ட படித்த பசங்களாம் எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அது இது கூட தேவையில்லை. இப்போ இது அதில் உள்ள சந்தோஷம் கூட இல்லை. இப்போ இந்த பசங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். எங்கனால இந்த பசங்க மேலே வந்திருக்கிறாங்க. காலேஜில் எல்லாம் போனால் இப்படியெல்லாம் பசங்களை பார்க்க முடியாது, வாய்ப்பில்லை. இங்கே ஹைஸ்கூலில் இந்த 10-20 வருஷமாக எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சு எங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்தணும், எங்களை கௌரவிக்கணும் அப்படின்னு இந்த பசங்களுக்கு தோணி இருக்குது. இப்போ
அவ்வளோ நாங்கள் வந்து இவங்களெல்லாம் பெரிய பசங்க என்னன்னா பார்க்கல, இதுவரை அந்த மாதிரி ஞாபகம் வரமாட்டேங்குது, பார்க்க முடியல. ஏன்னா அந்த பழைய ஞாபகம் தான் வருது. ஸோ என்னுடைய பர்சனல் ஃபீல் அப்படின்னா இந்த ஸ்கூல் டச்சிங் அப்படின்றது என்னதுன்னா என்னுடைய லைஃப் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ 10th வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ 2 years தான் என்னுடைய ஜேர்னிங்க. என் பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ஸில் கொஞ்சமே தெரியாது, மற்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்னுடைய பர்சனலாக என்னுடைய லைஃப் டைமில் 12th முடிச்ச அப்புறமா நிறைய என்னுடைய டைலர் ஒர்க்லேயும் சரி என்னோட எல்லா வேலையும் என் கூட இருக்கிறது கோபி. அதாவது வீட்டில் எங்கள் குழந்தைகளை எல்லாம் நான் எப்படி பார்க்குறேனோ அந்த மாதிரி தான் இங்கே அந்த பையங்களை கையை நீட்டும் பொழுது அந்த ஒரு 6th பையன் ஒரு 7th பையன் இங்கிலீஷ் படிக்கல அப்படி இப்படின்னு கையை நீட்டும்போ அடிக்கலான்னு போகும் பொழுது எங்கள் பசங்க ஞாபகம் வரும். எவ்வளோ பிஞ்சு கை, இது கையை போய் அடிக்கிறதா அப்படிங்கன்னு அந்த பசங்களுக்கு குணமாக சொன்னால் கேட்டுக்கிறாங்க. கிடையாது, இந்த ஸ்கூலுக்கு போகும்போது தான் எனக்கு எப்படி வெளியில் பழகணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ரீசெண்டாக எனக்கு நிறைய பர்சனலாக ப்ராப்ளம் வரும்போது தெற்கே பாய் கங்காதரனும் பார்த்தசாரதியும் தான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது இந்த இதை வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தெற்கே பார்க்கும்போது அவங்ககிட்ட நாங்கள் பேசவே மாட்டோம், ஒதுங்கி போவோம். நான் மீடியா பர்சனாக இருந்தாலும் நான் மீடியா வரையும் போகலாம், ஆனாலும் எனக்கு அந்த டைமில் வந்து கங்காதரனும் பார்த்தசாரதியும் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிப்பாங்க, சப்போஸ் அவங்க வந்து டீச்சர்ஸ் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே அப்போ கேட்குற சார் போகணும், பிரின்ஸ்பல்ட்ட போகணும் அப்படின்னு யாரும் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க பிள்ளைங்கிட்ட அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறது இதே தப்பு தான். எல்லாரும் பெரிய பசங்கன்னா மாடு என்னடா இந்த மாதிரி ஒழுங்கா படிக்க பாருடா, போங்க மிஸ், எங்க வீட்லயும் எங்க அம்மா என்னை மாடுன்னு தான் திட்டுவாங்க, இங்கேயும் நீங்க மாடுன்னு திட்டுறீங்களா அப்படியே பசங்க சொல்லி இருக்கிறானுங்க. அது இந்த பசங்களை எல்லாம் பார்க்காத எந்த பையன்னு தெரியல, அவன் வந்திருக்கிறானோ என்னன்னு தெரியல. ஒரு சில பசங்க 10th 12th எல்லாம் பாஸ் ஆகிட்டு வருவானுங்க, மிஸ் நான் காலேஜில் சேர்ந்துருக்குறேன், அங்கேயும் நீங்கள் வாங்க மிஸ், உங்களை மாதிரி எங்கே சொல்லி யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, வாங்க மிஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள்லாம் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா. எல்லாருக்கும் ஃபேவரட் டீச்சர்னா நீங்கள் தான். இப்போ வந்தவங்க எல்லாம் உங்கள் பேர் மட்டும்தான் சொன்னாங்க, அதை பற்றி உங்களோட அவ்வளோ அதான் பசங்க நம்மளுடைய நட உட பாவனை எல்லாம் நம்மளைய ஏதாவது ஞாபகமாக வச்சிருக்கிறாங்களே, இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பாரு ஒரு சில பிள்ளைங்க சொல்கிறாங்க, மிஸ் நீங்கள் அப்போ இருந்தது மாதிரி இப்போவும் அப்படியே இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு அந்த பழசங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரிய வருது இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம். ஆனால் எல்லா பசங்களும் நான் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க, படிப்பாங்க. அதுகளை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். அதாவது நான் டீச்சராக இருக்கும் பொழுது அடித்து திட்டினோம்னா அந்த பசங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் வரும். இந்த பேர் இந்த சயின்ஸ் வருது பாரு, அது போகுது பாரு, அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும் பசங்களுக்கு. நம்ம குணமாக அவனுங்களுக்கு வெறுப்பு வந்தாலும் ஒரு சமயம் அவனுங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்ம இறங்கி போய் அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க கேட்டுக்கிறாங்க. அப்போ கேட்டுக்கிற பசங்களை நம்ம போய் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அப்படி குணமாக சொல்லி எல்லாம் படிச்சுடுவாங்க. ஆனால் அருமையான பசங்க சொன்னபடி கேட்டானுங்க, படித்தானுங்க. இப்போ வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது பிடிக்கும், அது ரொம்ப பர்டிகுலராக பிடிக்கும்னா படிக்கிறாங்க பிடிக்கும். ஏன்னா அவங்க பேரில் நம்ம ஜாலியாக இருந்திருக்கோம். மீட்டிங் வைக்கணும்னு எத்தனை ஊரோட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம ஏறக்குறைய எத்தனை வருஷம் கழிச்சு முடிக்கிறோம், 2004 அப்புறமா நம்ம மீட் பண்ணுறோம். 20 வருஷம். இப்போவே எல்லாருக்கும் 35 வயசு 40 வயசுலாம் தாண்டிடுச்சு. இன்னும் 20 வருஷம் சீனியர்ஸ் தான் எல்லாருமே சேர்க்கணும்ல. ஸோ அடுத்த கூட்டம் நடக்குமா, அது எப்படி நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஒரு பெரிய சாதனை தான். ஆனால் இந்த சாதனை வந்து இன்னொரு நாட்களுக்கு ஒரு சரித்திர நிகழ்வாகவும் ஒரு முன்னோடியாகவும் அநேகருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைச்சு தர முடியாது. ஆசிரியர் கைகளை தட்டி ரொம்ப நாளாக ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணோம், ஆனால் அது செயல்படுத்த முடியல. அப்போ தான் ஒரு வாட்ஸ்அப்புக்கு கால் வருது, மோகன் கிட்டே இருந்து. சாலமோன், சார்லஸு, அகமது இவங்களாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணலான்னு பிளான் போட்டாங்க.
அதான் பெங்களூரில் ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க மற்றவங்கிட்டே கேட்டோம், சரி ஸ்கூல்லேயே பண்ணலாமே எல்லாருமே வருவாங்களே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பர்மிஷன் முதல்ல வாங்கலாம். ஃபாதர்கிட்ட நானும் சார்லஸும் 4 நாளாக வந்துட்டு போகிறது வர்றது, காலைல வாங்க நைட்டு வாங்க இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் இன்விடேஷன் அது வந்து நம்ம சாலமோன் தான் டிசைன் பண்ணார். அவரோட காசில் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை எடுத்துன்னு போயிட்டு டீச்சர்கிட்ட சேர்க்கணும். இவங்க டீச்சர்கிட்ட யாருமே எங்களுக்கு தெரியாது. அப்புறமா போனோம், ஒரு டீச்சர் விட்டால் ஒரு 14 டீச்சர் வீட்டுக்கு போனோம். அவங்க யாராருன்னா அல்போன் சார், தமிழ்ச்செல்வி மிஸ், அலெக்ஸ் சார்லாம் பார்த்தோம். ஒன்றுமே அவர் அப்படி இருந்தார், நம்ம அவர் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் பெட்ரிக் சாரு, தண்டராஜ் சாரு, சுவாமிநாதன் சாரு, கிறிஸ்டினா மிஸ்ஸு, கிரேசி மிஸ்ஸு, ரீதா சாந்தி, லீமா ரோஸ் மிஸ்ஸு, ஸ்டெல்லா மிஸ்ஸு, ஜபமாலை மிஸ்ஸு, தௌலத் மிஸ்ஸு, இப்படி ஒரு 14 பேர் மீட் பண்ணி அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுங்க, உங்களை ஆனர் பண்ணுறோம். முதல்ல ஃபோட்டோயே கொடுங்க. முதல்ல எங்களை உள்ளே யாரோ ஏதோ திருட்டு பசங்களோ ஏதோ நினச்சிட்டாங்க. அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளேஷன் பண்ணி நானே அலாவுதீன் அவங்க தான் வந்து போனது எல்லாருக்கும். அலாவுதீன், மகேஷ், துராபுதீன், ஜானகிராம, முகமது இப்ராஹிம் இவங்களாம் போனது. அப்புறம் இதில் கண்டென்ட் கிரியேட்டர் இதில் என்னென்ன மெசேஜ் வருதோ இது எல்லாத்தையும் வந்து அகமது இப்ராஹிம் அவர் தான் கிரியேட் பண்ணி போடுறாரு. வாய்ஸ் மெசேஜ் வந்து மோகன் ஜி மோகன், பி மகேஷ் இவங்க வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. வரலன்னா நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், இவங்களாம் சொல்லுங்கப்பா ஏதாவது சொல்லி வர வைங்க. இது இல்லாமல் நிறைய பேட்ச்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. 2007 2004 கூட ஒருத்தன் கால் பண்ணி அவங்க கிருஷ்ணகிரிலேருந்து வரேன்னாங்க, ஆனந்தின்றவங்க. அப்புறம் வேற பேட்சு ராஜ் கமல்ன்ட்டு ஒரு பையன் 2007 பேட்சு. இதுக்கப்புறம் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த எனக்கு அனைத்து நண்பர்களுக்கும் கமிட்டி உறுப்பினராக இருக்காங்க. வாங்க கமிட்டி உறுப்பினர்லாம் வாங்க. மகேஷ், அலாவுதீன் வாங்கப்பா, அகமது, சார்லஸ். ஏன்னா நான் மட்டுமே பண்ணல, இவங்க ஒரு 9 பேர் சேர்ந்த குழு தான்.